பிரைஸ் தி லார்ட். ஆண்டவரும் இரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே தினம் ஒரு தீர்க்க தரிசனம் என்கிற தேவனுடைய வார்த்தைக்கு உங்களை வரவேற்கிறோம். தீர்க்க தரிசனம் என்பது தேவ ஆவியால் அருளப்பட்ட அவருடைய வாக்குத்தத்தமான வார்த்தை மாத்திரமே. இந்த நாளுக்குரிய தீர்க்க தரிசனமான வார்த்தைகளை வாசித்து நாம் ஜெபிக்கலாம். ஏசாயா 59வது அதிகாரம் அதனுடைய 19வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். வெள்ளம் போல் சத்துரு வரும்போது கர்த்தருடைய ஆவியானவர் அவனுக்கு விரோதமாய் கொடியேற்றுவார். கர்த்தர் இந்த வார்த்தைகளை நமக்கு ஆசீர்வதித்து தருவாராக. இந்த நாளுக்கு தேவன் கொடுக்கிற தீர்க்க தரிசனமான வார்த்தை, அவனுக்கு விரோதமாய் ஆவியானவர் கொடியேற்றுவார். இந்த சத்தத்தை கேட்கிற உங்கள் ஒவ்வொருவருக்கும் இந்த வார்த்தையை ஆண்டவர் தீர்க்க தரிசனமாய் சொல்லுகிறார். வெள்ளம் போல வரும்பொழுது ஆவியானவர் அவனுக்கு விரோதமாய் கொடியேற்றுவார் என்று ஆண்டவர் வாக்குத்தத்தம் பண்ணுகிறார். இந்த சத்தத்தை கேட்கிற உங்களுக்கு இந்த வார்த்தையினுடைய ஆழத்தை ஆவியானவர் வெளிப்படுத்துவாராக. எவைகளெல்லாம் உங்களுடைய வாழ்க்கையில் வெள்ளம் போல் வருகிறதோ, உங்களை மூழ்கடிக்கும்படியாய், உங்களை பயமுறுத்தும்படியாய், உங்களை கீழே சாய்க்கும்படியாய், உங்களை அழிக்கும்படியாய் எந்தெந்த பிரச்சனைகள் எல்லாம் வெள்ளம் போல் வருகிறதோ, அந்த வெள்ளம் போல் வருகிற பிரச்சனைகள் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் மேற்கொள்ள விடாதபடி, அந்த வெள்ளம் போல் வருகிற பிரச்சனைகள் வருகிற டைம்ல எல்லாம் நான் அந்த வெள்ளத்திற்கு விரோதமாய் எழும்பி நின்று உன் சார்பில் கொடியேற்றுவேன் என்று ஆண்டவர் வாக்குத்தத்தம் பண்ணுகிறார். இந்த சத்தத்தை கேட்கிற உங்களுக்கு இந்த வார்த்தை ஆண்டவர் தீர்க்க தரிசனமாய் சொல்லுகிறார். கர்த்தர் உங்கள் சார்பில் கொடியேற்ற போகிறார். உங்கள் குடும்பத்தின் சார்பில் கர்த்தர் வெற்றி கொடியேற்ற போகிறார். உங்க பிள்ளைகளின் சார்பில் ஆண்டவர் வெற்றி கொடியேற்ற போகிறார். நான் சொல்லுகிறேன், எத்தனை பிரச்சனைகள் வரட்டும், எத்தனை போராட்டங்கள் வரட்டும், எத்தனை வியாதிகள் வரட்டும், உங்களுக்குள்ள ஒரு அசைக்க முடியாத நம்பிக்கை இருக்கட்டும், வெள்ளம் போல வந்தாலும் அவனுக்கு விரோதமாய் கொடியேற்ற இயேசு என் கூட இருக்கிறார். ஓ பிரைஸ் காட். எத்தனை பேருக்கு இந்த நம்பிக்கை வருகிறது? இந்த வார்த்தையை கேட்கும் பொழுதே இந்த நம்பிக்கைக்காய் ஸ்தோத்திரம் பண்ணி ஜெபம் பண்ண ஆரம்பிங்க. நீங்கள் செபிக்கும் பொழுதே இப்படிப்பட்ட ஒரு மேலான விசுவாசத்தை, இப்படிப்பட்ட ஒரு நம்பிக்கையை பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்கு இந்த வார்த்தையை கேட்கும் பொழுதே தருவாராக. நான் மறுபடியும் சொல்லுகிறேன், எத்தனை பிரச்சனைகள் வரட்டும், அது வெள்ளம் போல என்னையும் என் குடும்பத்தையும் மூழ்கடிக்கும்படியாய், அழித்து போடும்படியாய் வந்தாலும் நான் பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. காரணம், என் சார்பில் கொடியேற்றுவதற்கு இயேசு இருக்கிறார். ஓ பிரைஸ் காட், ஹல்லேலூயா. எனக்கு யாரும் இல்லைன்னு நீங்க கவலைப்பட்டுக்கிட்டு இருக்கிறீங்களா? என்னை தூக்கி விடுவதற்கு, இந்த பிரச்சனையிலிருந்து என்னை காப்பாற்றுவதற்கு, இந்த அழிவிலிருந்து என்னையும் என் பிள்ளைகளையும் என் குடும்பத்தையும் பாதுகாப்பதற்கு யாருமே இல்லை என்கிற வேதனையோடு இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்களா? உங்களை பார்த்து ஆண்டவர் தீர்க்க தரிசனமாய் சொல்லுகிறார், உன் சார்பில் கொடியேற்ற நான் இருக்கிறேன் என்று இயேசு சொல்லுகிறார். ஓ பிரைஸ் காட். நான் சொல்லுகிறேன், நீங்கள் அனாதை அல்ல, நீங்கள் தனித்து விடப்பட்டவர்கள் அல்ல. சகோதரனே, சகோதரியே, ஆண்டவர் உங்க சார்பில் கொடியேற்றுவேன் என்று வாக்குத்தத்தம் பண்ணுகிறார். நான் சொல்லுகிறேன், உங்க சார்பில், உங்க குடும்பத்தின் சார்பில், உங்கள் பிள்ளைகளின் சார்பில் வெற்றி கொடியேற்றுவதற்கு ஒருவர் இருக்கிறார். ஹல்லேலூயா. இனி நீங்கள் தோற்று போவது கிடையாது. இனி வெள்ளம் உங்களை மேற்கொள்வது கிடையாது. ஒரு ஆமென் சொல்லுங்களேன். பிரைஸ் காட். ஹல்லேலூயா. நம்பிக்கையோடு சொல்லுங்க, இனி வெள்ளம் எங்களை மேற்கொள்ளாது. ஹல்லேலூயா. இனி வெள்ளத்தை போல சத்துரு எந்தெந்த ரீதியில் வந்தாலும் என்னையும் என் குடும்பத்தையும் மேற்கொள்ள முடியாது. காரணம், அவன் வர்றதுக்கு முன்பதாகவே ஆவியானவர் என் சார்பில் எனக்காய் கொடியேற்ற போகிறார். ஓ பிரைஸ் காட். எத்தனை பேர் இந்த வார்த்தைக்கு ஆமென் சொல்றீங்க? நெக் ஆஃப் த மூமெண்ட் அப்படிம்பாங்க. அந்த கடைசி மணித்துளிகள்ல நம்ம நினைக்கலாம், ஐயோ வந்துட்டானே, வெள்ளம் போல வந்துட்டானே, இந்த பிரச்சனை. அந்த கடைசி செகண்ட்ல பார்வோனுடைய சேனை பின்னாடி துரத்திட்டு வருது. முன்னாடி செங்கடல், முன்னாடி போனாலும் மரணம், பின்னாடி போனாலும் மரணம். எல்லாரும் முறுமுறுக்க ஆரம்பிக்கிறாங்க. எல்லாரும் இந்த வனாந்தரத்தில் அழிஞ்சு சாகிறதுக்கு அங்க கூட்டம், எல்லாரும் மோசேக்கு விரோதமாய் முறுமுறுக்கிறாங்க. ஆனா அந்த கடைசி நேரத்துல அந்த பார்வோன் வந்து இவர்களை தொடுகிற அந்த டைம்ல பிரைஸ் காட், வெற்றி கொடியேற்ற ஆவியானவர் அங்கே இறங்கி வந்தார். ஒரு காற்று அடித்த மாத்திரத்தில் ஜனங்கள் ரெண்டாய் பிளக்க ஆரம்பித்தது. ஸ்தோத்திரம். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, முன்னாடி செங்கடல், பின்னாடி பார்வோனின் வல்லமைகள் உங்களையும் உங்க குடும்பத்தையும் விடாம தோத்தரிக்கிட்டு இருக்குதா?
நிறைய பேர் சொல்ற வார்த்தை சோத்திரம், இத்தனை மாசமா அந்த பிரச்சனைகளை விடாம துரத்திக்கிட்டு இருக்குது, இத்தனை வருஷமா அந்த பிரச்சனைகள் போராட்டங்கள் எங்களை விடாம துரத்திக்கிட்டு இருக்குது. உங்களுக்கு தான் இந்த வார்த்தையை தீர்க்க தரிசனமாய் சொல்லுகிறார். பின்னாடி பார்வோனின் சத்துரு வருகிறானே என்று நீங்கள் கவலைப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. அவன் வந்து உங்களை தொடுவதற்கு முன்னே கர்த்தர் உங்களுக்கு முன்னே இருக்கிற செங்கடலை பிளந்து தரப்போகிறார். சோத்திரம், அவன் வந்து உங்களை தொடுறதுக்கு முன்னாடியே உங்க சார்பில் நான் உங்களுக்கு வெற்றியை தருவேன் என்று கர்த்தர் வாக்குத்தத்தம் பண்ணுகிறார். எத்தனை பேர் இந்த வார்த்தைக்கு ஆமென் சொல்றீங்க? சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ 3 பேரும் பல மடங்கு அக்கினிக்கு முன்பதாய் கொண்டு செல்லப்பட்டார்கள். வேதத்தில் வாசிக்கிறோம், அவர்களை தூக்கி கொண்டு போனவர்கள் இறந்து போய்விட்டார்கள். ஆனால் இவர்களோ உள்ள அவர்கள் நல்ல நடக்க ஆரம்பித்தார்கள். 4வது ஒரு நபர், அதைத்தான் அந்த வார்த்தை, அவன் வெள்ளம் போல வந்தான்னா அவனுக்கு முன்பதாக ஆவியானவர் 4வது நபராய் அங்கே இறங்கி அந்த அக்கினியிலே நடக்க ஆரம்பித்தார். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளை, இந்த வார்த்தையை கர்த்தர் உங்களுக்கு வாக்குத்தத்தமாய் தீர்க்க தரிசனமாய் சொல்லுகிறான். சத்துரு வந்துட்டானே, வெள்ளம் வந்துருச்சு, போறச்ச, நான் சொல்றேன், எத்தனை ரீதியில் அவன் வந்தாலும் சரி, அந்த கடைசி மணி துளிகள்ல உங்க சார்பில் வெற்றியை தருவதற்கு கர்த்தர் எழும்பி வருவார். 40 நாள் கோலியாத் மிகவும் கொக்கரிக்க ஆரம்பிச்சாங்க, எல்லாரும் பயப்பட ஆரம்பிச்சாங்க. ஆனா அந்த கடைசி நாள்ல கோலியாத்தை கீழே தள்ளுவதற்கு, வெற்றி கொடி ஏற்றுவதற்கு கர்த்தர் தாவீதை தெரிந்தெடுத்தது போல இந்த சத்தத்தை கேட்கிற நீங்கள் தாவீதா எழும்ப ஆரம்பியுங்கள். பயப்படாதிருங்க, சோர்ந்து போகாதீங்க, தைரியமாயிருங்க. ஆண்டவர் சொல்லுகிறார், அவனுக்கு விரோதமாய் அப்பா கொடியேற்றுவார். இதுதான் வாக்குத்தத்தமான வார்த்தை. சத்துரு வரும் பொழுது அவனுக்கு விரோதமாய். எது சத்துரு? வியாதி சத்துரு, பண பிரச்சனை சத்துரு, கடன் பிரச்சனை சத்துரு, சாபம் சத்துரு, பாவம் சத்துரு. இந்த வார்த்தைகளை கர்த்தர் உங்களுக்கு தீர்க்க தரிசனமாய் சொல்லுகிறார். இந்த பாவத்துக்கு விரோதமாய், சாபத்துக்கு விரோதமாய், இந்த பொருளாதாரத்துக்கு விரோதமாய், கடன் பிரச்சனைக்கு விரோதமாய் அப்பா உங்க சார்பில் வெற்றி கொடி ஏற்ற போகிறார். எத்தனை பேர் பெற்றுக்கொள்வர்கள் இருக்கிறீங்க? இந்த வார்த்தையை சொல்லுங்க. என் பிள்ளையை தாக்க வருவதற்கு முன்னே அப்பா வெற்றி கொடி ஏற்றுவார். ஹல்லேலூயா. என் கணவனை, என் மனைவியை, என் கையின் பிரயாசங்களை சத்துரு வெள்ளம் போல தாக்க வருவதற்கு முன்பதாகவே அப்பா எங்க சார்பில் கொடி ஏற்றுவார். எத்தனை பேர் இந்த வார்த்தைக்கு ஆமென் சொல்றீங்க? இதுவரை இருந்தது போல அல்ல, இன்றைக்கு ஒரு வெற்றியின் கொடியை கர்த்தர் ஏற்ற போகிறார். வாலிப தம்பி, வாலிப தங்கச்சி, உன் சார்பில் கர்த்தர் ஒரு வெற்றியின் கொடியை ஏற்ற போகிறார். உங்க வீட்டில், உங்க கையின் பிரயாசத்துல, உங்க ஸ்டடீஸ்ல, உங்க ஸ்பிரிச்சுவல் லைஃப்ல இதுவரை இல்லாத அளவில் ஒரு வெற்றியின் கொடியை பரிசுத்த ஆவியானவர் ஏற்றுவேன் என்று வாக்குத்தத்தம் பண்ணுகிறார். கண்களை மூடி என்னோடு ஜெபிக்க ஆரம்பிங்க. பிரைஸ் காட் இன் ஜீசஸ் நேம். இயேசுவின் நாமத்தினால அவன் வரும் பொழுது, ஹல்லேலூயா, சத்துரு வரும் பொழுது அவனுக்கு விரோதமாய் கொடியேற்றப்படுவதாக. எஸ் லோ, என் ஜனத்துக்கு விரோதமாய் எந்தெந்த சத்துரு எல்லாம் வர்றானோ, எந்தெந்த வல்லமை எல்லாம் வருதோ, அந்த வல்லமைகளுக்கு முன்பதாய் ஆவியானவர் தம்முடைய வெற்றி கொடியை ஏற்றுவீராக என்று நான் ஜெபிக்கிறேன். கர்த்தருடைய அக்கினி, தேவனுடைய வல்லமை இயேசுவின் நாமத்தினால இறங்குவதாக. என் ஜனத்திற்கு நீ துணையாய் இருந்து வெற்றி கொடியேற்ற போகிறபடினால் ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்து மூலம் ஜெபிக்கிறோம். ஜெபம் கேளும் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். பிரைஸ் தி லார்ட். நம்பிக்கையோடு இந்த நாளை துவங்குங்கள். அவன் எத்தனை ரீதியில வந்தாலும் ஆவியானவர் உங்க சார்பில் வெற்றி கொடியேற்றுவார். இந்த செய்தி உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும் என்று சொன்னால் அநேகருக்கு இதை ஷேர் பண்ணுங்க. அநேகருடைய வாழ்க்கையில கர்த்தர் வெற்றி கொடியை ஏற்றுவாராக. ஆமென். பிரைஸ் தி லார்ட். காட் பிளஸ் யூ.